ஆடிபிளா இருக்காப்பா? yes. ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Yes, sir. ஓகே ஓகே ஓகே. ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் இன்னைக்கு கிளாஸ். ஸோ ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் எனி ஐடியா இருக்கா? என்ன ஐடியா இருக்கு? ஹாலோ அல்கேன்ஸ் மீன்ஸ் ஹாலோ அல்கேன்ஸ் மீன்ஸ் யாரா இருப்பாங்கம்மா? சும்மா ஏதாவது ஒன்று பேசுங்க பார்ப்போம். Halogen. Okay. Already you know that. What is electronegativity? The electronegativity is nothing but the tendency or ability to attract the shared pair of electron towards itself is named as electronegativity. இந்த electronegativity யாருக்கு கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா in periodic elements fluorine is the highest electronegative element அப்படின்னு பார்த்துப்போம். அப்போ halogen having more electronegativity அப்படின்னு இருக்கும், அப்படிதானே? ஸோ இது ஹாலஜனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன். இப்போ அல்கேன் அப்படின்னு உடனே நமக்கு என்ன தெரியும்? அல்கேன் மீன்ஸ் யாருப்பா அல்கேன்? whether the compound should obey CnH2n +2 இந்த ரூலை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்கேன்ஸ் ஆர் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸா இருப்பாங்க. இதெல்லாம் அல்கேன்ஸ் பத்தி தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன். இப்போ அல்கேன் ஃபர்ஸ்ட் அல்கேன் நமக்கு தெரியும் மீத்தேன். CH4 இஸ் a மீத்தேன். நேம் ஆஃப் த காம்பவுண்ட் என்ன? மெத் பிளஸ் ஏன் மீத்தேன் அப்படின்னு வருவாங்க. மீத் பிளஸ் ஏன் கிவ்ஸ் என்ன வருவாங்கப்பா? மீத்தேனா. ஸோ திஸ் இஸ் மீத்தேன். இப்போ இந்த மீத்தேன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன்னா, பை ரிமூவல் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் ஃப்ரம் எனி அல்கேன் லைக் இங்க மீத்தேன் என்ன கிடைக்கும்? whenever we remove one hydrogen from alkenes they are converted into என்னவா மாறுவாங்கப்பா? அல்கேன்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா என்னவா இருப்பாங்க? அல்கைல் குரூப்ஸா மாறிடுவாங்க. அல்கைல் அப்படின்னு மாறிடுவாங்க. ஸோ இந்த அல்கைல் கூட நான் என்ன பண்றேன்? ஒரு ஹாலஜனை ஆட் பண்றேன். அல்கைல் குரூப் கூட பிளஸ் ஹாலஜன். எக்ஸ் மீன்ஸ் ஹாலஜன். ஃப்ளூரினா இருக்கலாம், குளோரின் ஆர் புரோமின் ஆர் அயோடின். இப்படி ஆட் பண்ணிட்டா we get alkyl halides அப்படின்னு இருப்பாங்க. alkyl halides அப்படின்னு வருவாங்களா? alkyl halides. ஸோ இந்த alkyl halides ஃபார் எக்ஸாம்பிள் இங்க CH4 இதுல வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன கிடைக்கும்? CH3. ஸோ இந்த CH3 கூட ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணிட்டேன். அப்போ திஸ் இஸ் ஹாலோ. முன்னாடி என்னவா இருந்தது? பேரண்ட் நேம் மீத்தேனா இருந்தாங்களா? ஹாலோ மீத்தேன். இப்போ ஜெனரலி RX அப்படின்னு எடுத்துட்டா ஸோ இந்த RX என்னன்னு சொல்லுவோம்? அல்கைல் ஹாலைட்ஸ். அல்கைல் ஹாலைட்ஸ். சரி, திஸ் இஸ் காமன் நேம். ஸோ இப்போ இந்த அல்கைல் ஹாலைட்ஸை நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்க. ஹாலோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்ல எது யூஸ் பண்றோம்? ஹாலஜன். அப்போ த நேம் ஸ்டார்டிங் வித் ஹாலோ. எண்டிங்ல என்ன பண்ணணும்? ஏன் அப்படின்னு முடிக்கணும். மீத்தேன். அப்ப ஹாலோ அல்கேன். அப்ப ஹாலோ அல்கேன். இதுதான் ஹாலோ அல்கேன். இப்போ வாட் இஸ் ஹாலோ அல்கேன் அப்படின்னு கேட்டா, ஹாலோ alkanes அப்படின்னு கேட்டா by the replacement of one hydrogen by any halogen from alkanes are named as haloalkanes. சரி, இதே haloarenes means என்ன சார்? அது என்ன haloarene? already last class நான் சொல்லியிருக்கேன். arenes means aromatic enes. aromatic enes. enes means they are doubly bonded compounds. double bonded compounds. ஓகேங்களா? அப்ப enes means like benzene எடுத்துப்போமா? benzene is a perfect aromatic compound. It should follow cyclic structure and planar and it should obey 4n plus 2 pi electrons. 6 pi electrons இருக்கு. Huckel's rule follow பண்ணுது. So then benzene is aromatic அப்படிங்கறத last class நம்ம 11th standardல hydrocarbonsல பார்த்தோம். So benzene is aromatic compound. benzene வந்து aromatic and also they have 3 double bonds so that benzene is a perfect arene. arene aromatic enes are named as arenes. சரி, இந்த arenesல நான் என்ன பண்றேன்? ஒரு ஹாலஜனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். which means halo arenes. என்னப்பா? halo arenes. halo arenes. ஓகேங்களா? அப்ப halo arenes in case இப்ப பென்சீன்ல ஒரு குளோரின் ஆட் பண்ணோம்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? குளோரோ பென்சீன். குளோரோபென்சீன். புரோமின் மீன்ஸ் புரோமோபென்சீன். அப்ப எல்லாத்துலயுமே பாருங்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா
ஒரு எக்ஸ் மேபி குளோரின் புரோமின் அயோடின் ஃப்ளோரின் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா தட் இஸ் நேம்ட் அஸ் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ். ஹாலோ அல்கேன்ஸ்ல சப்ஸ்டிடியூட் ஆனா தே ஆர் சாரி அல்கேன்ஸ்ல சப்ஸ்டிடியூட் ஆனா அவங்க ஹாலோ அல்கேன்ஸ். அரீன்ஸ்ல சப்ஸ்டிடியூஷன் நடந்துச்சுன்னா ஹாலஜன்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் நடந்ததுன்னா அது என்னப்பா ஹாலோ அரீன்ஸ். அப்போ வாட் இஸ் ஹாலோ அரீன்ஸ் அண்ட் ஹாலோ அல்கேன்ஸ்? தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் hydrogen atoms or atoms sometimes more than one hydrogen also replaced by more than one halogen atom. So in a aliphatic and aromatic hydrocarbon by halogen atoms or atom, that is named as என்னதுப்பா ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீன். ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஹாலோ அரீன்ஸ் அண்ட் ஹாலோ அல்கேன்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றோம். யாரை வச்சு? ஹாலஜன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? டவுட் இருக்காப்பா இதுல? ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீன்ல? No. Okay. Next, classifications of haloalkanes and haloarenes. Classification. ஸ்லோவா தான் போகும். ஸோ அப்படியே நீட்டா என்சிஆர்டி பேட்டர்ன்ல தான் போகும். டவுட்ஸ் இருந்தால் இம்மீடியட்டா நீங்க கேட்கணும். ஓகேவா? சரிம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாலஜன் டெரிவேட்டிவ் மீன்ஸ் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் தான் ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம 3 கைண்டா பிரிக்கலாம். ஒன் இஸ் என்ன சார் அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ஸ். ஓகேங்களா? சரி. தென் செகண்ட் ஒன் யாரு சார் அப்படின்னா அல்கீனைல் ஹாலைட்ஸ். டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் அல்கீனைல் ஹாலைட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்ன இருக்காங்கப்பா? அரைல் ஹாலைட்ஸ். aromatic compounds, aryl halides. Okay va? Yes sir. Okay, 1 second. சரி. இந்த alkyl halides-னால என்னவா இருக்கும்? bonded with sp3 carbon. கார்பனா இருப்பாங்க அல்கைல் ஹாலைட்ஸ். which means நம்ம தான் சொன்னோம்ல அல்கேன்ஸ்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண அல்கைல். இப்போ அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும்? sp3. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டபுள் பாண்ட்னால என்னது? வித் பாண்டட் வித் sp2 கார்பன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் sp2 கார்பன் ஒரு ஹாலைட் சொல்லுங்க பாப்போம். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Cl. வினைல் ஹாலைட்ஸ் சொல்லலாமா? வினைல் குளோரைடு இஸ் a perfect example. பிகாஸ் இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னப்பா? sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். சரி. அரைல் ஹாலைட்ஸ் தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹாலோ பென்சீன் எடுத்துக்கலாம் டெரிவேட்டிவ்ஸ். இங்க ஒரு எக்ஸ். ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் தி அரைல் ஹாலைட்ஸ். இங்கேயும் அரைல் ஹாலைட்ஸ் என்னவா இருப்பாங்க? பாண்டட் வித் sp2 கார்பனா இருப்பாங்க. பாண்டட் வித் sp2 கார்பன். ஓகேங்களா? So இங்க பாருங்க alkyl means sp3 carbon. Other than alkyl, alkenyl and aryl halides are sp2 carbon இருப்பாங்க. சரி. இதுல சப்டிவிஷன் போடலாம். alkyl halides-ல என்ன மாதிரிலாம் இருக்கு சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி நான் ஸ்ட்ரைட்டா எழுதுறேன்ப்பா. ஏன்னா பிளேஸ் பத்தாது. அல்லைலிக் ஹாலைட்ஸ். அல்லைல் குரூப் மீன்ஸ் என்னன்னு தெரியுமா? அல்லைல் குரூப்னா லாஸ்ட் டைம் 2023 கூட ஒரு நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அல்லைல் குரூப் ஹாலைட் வச்சு. விச் ஆஃப் தி என்னன்னா இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் தி விச் கைண்ட் ஆஃப் குரூப் இஸ் பிரசன்ட் இன் திஸ் காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்க CH2 டபுள் பாண்ட் CH2 மீன்ஸ் திஸ் இஸ் அல்லைல். ஓகேங்களா? அப்ப அல்லைல் எப்படி சார்னா sp2 கார்பன் நியரஸ்ட் கார்பன் sp3 இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு ஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்ததுன்னா this is alkyl halides. ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போற கிளாசிஃபிகேஷன் based on the bonded with sp3 கார்பன். சோ sp3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹாலைட் அல்லைல் ஹாலைட். சரி. அதே போல இன்னொரு ஹாலஜன்ஸ் இருக்காங்க. அந்த ஹாலஜன் யாருங்க சார் அப்படின்னா
Benzylic halides. Benzylic halides. So what is benzylic group? இந்த group என்ன benzylic னு சொல்லலாமா? பென்சீன்ல ஒரு X சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு ஹாலஜன்ஸ். This is phenyl. phenylல சப்ஸ்டிட்யூட் ஆன மாதிரி தான். பென்சைல் குரூப் மீன்ஸ் என்னதுமா? பென்சைல்னா ஒரு பென்சீன் ரிங்ல ஒரு CH2 குரூப் இருந்ததுன்னா this is benzyl. பென்சைல் குரூப். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3 பென்சைலிக் கார்பன். இங்க ஒரு X ஹாலஜன்ஸ் இருந்தா இவங்க பென்சைலிக் ஹாலைட்ஸ். ஓகேங்களா? சோ இங்க sp3 கார்பன். தென் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தது third one என்ன சார் அப்படினா மோனோ ஹாலோ அல்கேன்ஸ். மோனோ ஹாலோ அல்கேன்ஸ். மோனோ ஹாலோ alkanes. What is monohaloalkanes? Only one halogen atoms replaced by the any one of the hydrogen of the alkane. அப்படின்னு இருந்தா அவங்க monohalo derivatives or alkanes அப்படின்னு சொல்லலாம். இதுல 1 is 1 degree, 2 degree, 3 degree, which means primary, secondary and tertiary carbon. Secondary carbon and tertiary carbon. Tertiary. So primary means என்ன சார்? வெரி சிம்பிள். ஒரு R இருக்காங்க, ஒரு CH2 குரூப் இருந்துட்டாலே பிரைமரி. ஓகேங்களா? ஆல்ரெடி லாஸ்ட் டே சொல்லிருக்கேன், ஒரு ஈஸி ஷார்ட்கட் சொன்னேன். CH2 மீன்ஸ் என்னவா இருக்கும்? பிரைமரி. CH மீன்ஸ் செகண்டரி அண்ட் C மீன்ஸ் டெர்ஷியரியா இருப்பாங்க. which means என்ன சார்? one carbon atom which is surrounded by any one of the alkyl group na primary. one carbon atom which is surrounded by two alkyl groups like இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா அவங்க secondary carbon. one carbon atom which is surrounded by three alkyl groups. இந்த மாதிரி three alkyl groups இருந்தாலே அவங்க tertiary. ஈஸியா நான் வச்சுக்கலாம். CH2 primary, CH secondary, C for tertiary. ஓகேங்களா? ஆர் எவ்வளவு நம்பர் ஆஃப் alkyl groups இருக்கு அப்படிங்கறதையும் வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது எப்படி ஓகேவே அந்த மாதிரி பாத்துக்கங்க. சோ இப்போ இன்னொன்னு இருக்கு based on sp3. இங்க பாருங்க இது எல்லாத்துலயும் ஹைபிரிடைசேஷன் sp3 கார்பன். இதுவும் sp3 கார்பன். எப்படி சார் sp3 ல ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? ஆல்ரெடி நம்ம ஹைபிரிடைசேஷன் நடத்திருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். இங்க அதே கான்செப்ட் தான். CH2 மீன்ஸ் sp3, CH மீன்ஸ் CH sp3. சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் sp3, டபுள் பாண்ட் மீன்ஸ் என்ன இருப்பா? sp2, ட்ரிபிள் பாண்ட்னா sp ஹைபிரிடைசேஷன். இந்த ஷார்ட்கட்ல நீங்க ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கேக்குதாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, மோனோஹாலோ, அல்லேலிக், பென்சைலிக் சொல்லிட்டோம். அண்ட் டைஹாலோ டெரிவேட்டிவ்ஸ். டைஹாலோ அல்கேன்ஸ். வாட் இஸ் டைஹாலோ? அப்ப டைஹாலோனாலே இருக்கு பாருங்க. டை மீன்ஸ் என்னது? two ஹாலஜன்ஸ் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டே நீங்க சொன்னீங்க கிளாஸ்லயே CH, இங்க ஒரு X, தென் ஆல்சோ இங்க ஒரு X. இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க மாதிரி இருந்தாங்கன்னா யாருப்பா? டைஹாலோல பாருங்க, one carbon having two halogens. அப்போ ஒரே கார்பன்ல ரெண்டு சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தா அவங்க நம்ம என்னன்னு சொன்னோம்? யோசிச்சு பாருங்களே. ஜெமினல். வெரி குட். ஜெமினல். இப்ப ஜெமினல் டைஹாலைட்ஸ். ஓகேங்களா? இந்த ஜெமினல் டைஹாலைட்ஸோட இன்னொரு நேம் இருக்கு, அல்கைலிடின் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்கைலிடின் ஹாலைட்ஸ். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஜெமினல்னால இன்னொன்னு என்னவா இருக்கும்? விசினல். வெரி குட். இங்க ஒரு X, இங்க ஒரு X. அப்போ ரெண்டு கார்பன் அட்ஜசன்ட் கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன் ஆனா they are vicinal டைஹாலைட்ஸ். சோ இத பேர் என்னப்பா சொல்லுவோம்? அல்கைலின் ஹாலைட்ஸ். ஜெனரலி டைஹாலைட்ஸ் அப்புறம் சொல்லிக்கலாம். விசினல் டைஹாலைட்ஸ் அப்படின்னு பாத்துக்கோங்க. தென் லாஸ்ட் ஒன், இது CH2, மேபி CH2 இப்படி ஒன்னு போட்டுட்டு இங்க ஒரு ஹாலஜன், ஹியர் ஆல்சோ இங்க ஒரு ஹாலஜன். இவங்க நேம் என்னன்னு தெரியுமா? 1 2 3 4. CH2 னா என்னவா இருக்கும்? மெத்திலீன். அப்ப மெத்திலீன், டெட்ரா மெத்திலீன் ஹாலைட்ஸ். டெட்ரா மெத்திலீன் ஹாலைட்ஸ். இவங்கள காமனா எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, both of the terminal positions are occupied by halogen atom. So they are terminal யாருப்பா? halogens, dihalides. terminal dihalides. Generally they are எப்படி சொல்லலாம்? poly methylene halides னு கூட சொல்லலாம். poly methylene halides. So எல்லா இடத்துலயும் பாருங்க கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3. இப்ப based on sp3 கார்பன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ ஆல் கார்பன் should be in sp3 hybridization. Okay பாப்பா. ஸோ இவ்வளவுதான் ஹாலஜன் கிளாஸ் மோனோ ஹாலோ டெரிவேட்டிவ்ஸ், டை ஹாலோ டெரிவேட்டிவ்ஸ், பென்சைலிக் ஹாலைட்ஸ், அல்லைலிக் ஹாலைட்ஸ் based on the bonded with sp3 கார்பன். அல்கீனைல் ஹாலைட்ஸ் எல்லாம் வினைல் தான். அரைல் ஹாலைட்ஸ்ல உங்களுக்கு பென்சீன் ரிங்ல ஒரு ஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது போக வேற ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும், அது பெருசா ஒன்றும் நம்ம அதை பார்க்க போறது இல்லை. பாலிஹாலைட்ஸ் சொல்லலாம். பாலிஹாலைட்ஸ், வாட் ஆர் பாலிஹாலைட்ஸ்? மேபி மோர் தென் 2 இருந்துட்டாலே அவங்க பாலிஹாலைட்ஸ். இப்போ CH3 இந்த ஃபார்மேட்ல இருந்தாங்கன்னா பாலிஹாலைட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எக்ஸாம்பிள் சொல்லுங்களே. CHCl3 இவங்க நேம் தெரியுமா? ஹாலோஃபார்ம், குளோரோஃபார்ம், சாரி இங்க ஹாலோஃபார்ம். இவங்க என்னவா இருப்பாங்கப்பா? குளோரோஃபார்ம். என்ன காம்பவுண்ட் இவங்க? CHCl3. குளோரின் இருந்தா குளோரோஃபார்ம், புரோமின் மீன்ஸ் புரோமோஃபார்ம், அயோடின் இருந்தா அயோடோஃபார்ம். ஓகேங்களா? புரியுதா? CHCl இங்க பாருங்க, C இருக்கு, H இருக்கு. X3 க்கு பதிலா Cl3 போட்டா குளோரோஃபார்ம். CHBr3 மீன்ஸ் புரோமோஃபார்ம். அடுத்த அயோடோஃபார்ம், அயோடின் போட்டோம்னா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒருத்தர். சரி, மேபி 4 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் பை 4 ஹாலஜன் சார். அப்ப என்ன சார் வரும்? இப்ப CH4, அதுல CH4ல 4 ஹைட்ரஜன்ஸுமே 4 ஹாலஜன்ஸ்னால ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ CX4 கன்வெர்ட் ஆகுறாங்க. இப்ப இவங்க பேர் என்ன? பர் ஹாலோ மீத்தேன். இன் கேஸ் ஆஃப் CCl4 பர் குளோரோ மீத்தேன். அதான் நம்ம கார்பன் டெட்ரா குளோரைடு அப்படின்னு சொல்றோம். இன் கேஸ் ஆஃப் C2X6 ஈத்தேன்ல எல்லாமே ரீப்ளேஸ் ஆனா பர் ஹாலோ யாருப்பா? ஈத்தேன். பர் ஹாலோ ஈத்தேன். ஓகேங்களா? டவுட்ஸ் இருக்கா? கிளாசிபிகேஷன் based on the halogen derivatives we have classified into 3 categories. One is alkyl halide, another one is alkyl halide, and another one is aryl halides. Bonded with the sp3 carbon on the basis of number of halogen atoms, monohalo, dihalo. On the basis of nature of carbon bond la pathina, one is vinylic, another one is benzylic, another one is அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 4 கேட்டகரி தானே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ பென்சைலிக், அல்லைலிக், வினைலிக். இல்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? சரி, இதுல வினைலிக் சொல்லலன்னு நினைக்கிறேன், மேல சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுல பாத்துக்கோங்க. வினைலிக் ஹாலைட் sp2 கார்பன் ஹைபிரிடைசேஷன் வச்சு. பென்சைலிக் மீன்ஸ் sp3 கார்பன். ஓகேவா? அரைல் மீன்ஸ் அரைல் ஆல்சோ sp2 கார்பன் தான். இப்போ sp2 கார்பன்னா அரைல் அண்ட் வினைல். sp3 மீன்ஸ் அல்லைல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 னா அல்லைல். இந்த அல்லைல் குரூப்ல இந்த கார்பன் sp3 இருக்கும், இந்த கார்பன் sp2. இப்போ இதே நீங்க வினைல் எழுதும் போது இப்படி எழுதுவீங்க. CH2 டபுள் பாண்ட் CH எழுதுனா வினைல். சோ இந்த வினைல் இதுல sp2 கார்பன். இங்க ஹாலஜன் போட்டா வினைல். அதே இடத்துல இந்த இடத்துல ஒரு CH2 போட்டு sp3 கார்பனா கன்வெர்ட் பண்ணி இங்க ஒரு X போட்டீங்கன்னா this is for அல்லைல். ஓகேங்களா? அல்லைல். இங்க குளோரின் மீன்ஸ் அல்லைல் குளோரைடு. காமன் நேம். ஓகேவாமா? டவுட் இல்லை? ஓகே. நெக்ஸ்ட் we go for IUPAC nomenclature. So already IUPAC டீடைல்டா பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு 4 to 5 காம்பவுண்ட்ஸ் மட்டும், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் we go to preparations போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஹாலோ அல்கேன்ஸ் 2 வகையா நேம் கொடுக்கலாம்ப்பா. 2 டைப் ஆஃப் நேம்ஸ் தான். ஒன் நேம் என்னன்னா காமன் நேம். another one is IUPAC நேம். ஸோ IUPAC ஆர் IUPAC நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl. இது நார்மலி CH3 மீன்ஸ் மெத்தில். குளோரின்ல எண்ட்ல எப்பவுமே சஃபிக்ஸ்ல எப்படி முடிப்போம்? RID முடிப்போம். ஏன்னா நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே IUPAC நாமென்க்ளேச்சர் படி IDE முடியும். சோ குளோரைடு அப்பா, மெத்தில் குளோரைடு. இதை நீங்க IUPAC நேம்ல எப்படி சொல்லுவோம்? IUPAC நேம்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹாலஜனை சொல்லணும். இங்க என்னவா இருக்கு? குளோரோ. ப்ரிஃபிக்ஸ்ல யூஸ் பண்ணும்போது குளோரோ. இங்க பேரண்ட் நேம்ல முடிக்கணும் எப்பவுமே. குளோரோ முன்னாடி இது என்னவா இருந்தது? CH4 இருந்தது. மீத்தேன், குளோரோ மீத்தேன். ஓகேங்களா? குளோரோ மீத்தேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நான் மைண்ட்ல வர்றது எழுதுறேன், சும்மா 2-3 எக்ஸாம்பிள் மட்டும். இங்க ஒரு Br, இங்க ஒரு CH3 போடுறோம்ப்பா. இதுக்கு காமன் நேம் என்னவா இருக்கும்?
நம்ம சொல்லியிருக்கோம் பிரான்ச் செயின்ல CH3 வந்துட்டாலே ஐசோ 4 கார்பன் இருக்கு. அப்ப ஐசோ சொல்லுங்க பாப்போம். ஐசோ பியூட்டைல் புரோமைடு. வெரி குட். ஐசோ பியூட்டைல் புரோமைடு. IUPAC நேம் நம்பர் கொடுக்கணும். எங்க கொடுக்கறோம்? ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இதா இருக்கு. BR 1 2 3 2ல மெத்தில் 1ல புரோமோ 2 மெத்தில் 1 புரோமோன்னு சொல்லலாமா ஆர் 1 புரோமோ 2 மெத்தில்னு சொல்லலாமா? வெரி குட். 1 புரோமோ 2 மெத்தில் பிகாஸ் அல்பாபெட்டிக்கல் நாமன்கிளேச்சர் படி என்னன்னா அல்பாபெட்டிக்கல் படி B ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை மெத்தில் வரும். சோ அப்ப 1 புரோமோ 2 மெத்தில் இத மாதிரி மெத்தில் எடுத்துருங்க. எத்து ப்ரோப் ஆர் சிங்கிள் பாண்ட். அப்ப ஏன் ப்ரோப்பேன். ஓகேங்களா? 1 புரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். சரி, இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி CH3 CH3 and also CH3 CH2Cl இப்படி இருந்தா காமன் நேம் என்னவா இருக்கும்? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் தான். பாருங்க, இந்த Cl இல்லாம சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த Cl இல்லாம இங்க CH3 இருந்தா பாருங்களேன் என்ன கிடைக்கும்? ஒரு கார்பனை சுத்தி 4 CH3 1 கார்பன் which is surrounded by 4 methyl group அப்படினாலே this is நியோபென்டேன். என்ன காம்பவுண்ட்மா? இப்ப இந்த நியோபென்டேன்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். இங்க CH2 ஆயிடுச்சு. அப்ப நியோபென்டைல் இங்க ஒரு குளோரின் போடுறோம். இப்ப நியோபென்டைல் குளோரைட். இது காமன் நேம். CN எழுதுறேன் காமன் நேம். ஓகேங்களா? அப்ப IUPAC நேம் என்னவா இருக்கும்பா? எங்க இருந்து கொடுக்கலாம்? நம்பர் 1 இங்க தான் கொடுப்போம். 1 2 3 லாங்கஸ்ட் செயின். இப்படி போனாலும் தெரியுதா, இப்படி போனாலும் தெரியுதா? 2ல 2 மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் குரூப் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 1 குளோரோ 2,2 டேஷ் டைமெத்தைல மறந்துடுங்க. அப்ப எத்து ப்ரூப் ஆர் சிங்கிள் பாண்ட். அப்ப ப்ரோப்பேன். ஓகேங்களா? 1 குளோரோ 2,2 டேஷ் டைமெத்தைல் ப்ரோப்பேன். இதுல டவுட் இருக்கா? ஓகே. சோ இந்த மாதிரி தான் எண்ட்ல எப்படியுமே பேரண்ட்ஸ் என்ன முடிக்கணும். ஸ்டார்டிங்ல அந்த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் என்னன்னா இருக்கும் இது இருக்கும். சோ இவன் NCERT புக் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அதனால NCERTக்கு வருவோம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா ரைட் தி IUPAC நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு CCl3 ஆஃப் thrice CCl அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னா CH3 ஆஃப் thrice CH டபுள் பாண்ட் CCl C6H4I இப்படி கொடுத்துட்டு P அப்படி கொடுத்துருப்பாங்கப்பா. So write the IUPAC name of the following 2 compounds அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் CCl3 ஆஃப் thrice CCl அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி we know the clear picture of the compound தெரிஞ்சிடும். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், நேம் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் பாருங்கம்மா. ஓகேவா? இதுதான் சென்டர் கார்பனா இருக்கும். அப்போ ஒரு கார்பன் பிளேஸ் பண்ணுவோம். இங்க ஒரு கார்பன், அந்த கார்பனை சுத்தி எவ்வளவு இருக்கும்பா? 3 Cl. அது மாதிரி 3 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு கார்பன் போடுவோம். அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னொரு கார்பன் போடுவோம். அடுத்து இன்னொரு கார்பன் போடுவோம். இப்போ ஒரு கார்பனை சுத்தியும் எவ்வளவு இருக்காங்க? 3 Cl. அப்ப Cl Cl Cl. இங்க ஒரு Cl and also Cl and Cl. இங்கேயும் Cl3 இருக்கு. அப்ப CCl3 ஆஃப் thrice C போட்டாச்சு. தென் இந்த Cl இருக்கு. அப்ப இங்க ஒரு Cl. அவ்வளவுதான். இது புரியுதா? இப்ப 9 10 Cl இருக்கும். கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 Cl, ஒரு 3 and plus 1 4 கார்பன் இருக்கும். இப்ப நம்பர் 1 எங்கம்மா கொடுக்கலாம்? எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு கார்பனுக்கு 1 2 3 1 2 3 கொடுத்துட்டோம். ஒரு கீழ இருந்து 1 2 3 போனாலும் சேம் தான் வரப்போகுது. ஓகேவா? 1 2 3 கொடுத்தாச்சு. தென் அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நம்பர் கொடுத்தாச்சு. 2ல குளோரின் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 1 2 இந்த பக்கம் 1 இருக்கு. இங்க 2ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. அந்த கார்பனை சுத்தி 3 இருக்கு குளோரின். அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் எதை சொல்லலாம்? 2
சொல்லலாமா? 2 பாருங்க, 2. ஓகேங்களா? சரி, 2 சுத்தி எவ்வளவு இருக்காங்க? 1 2 3. அப்ப ட்ரை குளோரோ மெத்தில், இதுல சாரி ஃபர்ஸ்ட் இது மட்டும் சொல்லுவோம். ட்ரை குளோரோ மெத்தில். பாருங்க என்ன வரும்? ட்ரை குளோரோ. ட்ரை குளோரோ மீன்ஸ் என்ன? 3. முன்னாடி இது HHH என்ன இருக்கும்? மெத்திலா இருக்கும். அப்ப பேரண்ட் நேம் எப்படி இருக்கும்? ட்ரை குளோரோ மெத்தைல். ஓகேவா? இதுதான் பேசிட்டு இருக்கோம். இந்த காம்பவுண்ட் தான் பேசிட்டு இருக்கோம். நான் வேணா ஹைலைட் பண்ற பாருங்க. இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ட்ரை குளோரோ மீத்தைல் 2ல இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இங்க 1ல கார்பன், இந்த 1 கார்பனை சுத்தி 3 குளோரின். இங்க செகண்ட் கார்பனை சுத்தி ஒரு Cl. தேர்ட் கார்பனை சுத்தி 3. அப்ப ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருக்கு குளோரின்? இங்க ஒரு 3. இல்லைன்னா கேளுங்கம்மா. இங்க 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஓகேவா? அந்த நம்பர்ஸ கொடுக்க போறோம். அப்ப இந்த நேம் நம்ம என்ன பண்ணலாம்? பிராக்கெட் குள்ள கொண்டு வந்துடலாம். 2 ட்ரைக்ளோரோமீத்தைல், அடுத்து 1 1 1 3 1 ஒரு 1 சுத்தி 3 குளோரின். தென் 2 சுத்தி ஒரே ஒரு குளோரின் தான். தென் 3 சுத்தி 3 3 3. 1 1 1 2 3 3 3. டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு சொன்னா குளோரின் அந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7. 7 மீன்ஸ் என்ன போறோம்? ஹெப்டா. ஓகேங்களா? ஹெப்டா யார் இருக்கா? குளோரோ. ஹெப்டா குளோரோ. அவ்வளவுதான். இப்ப இந்த ஹெப்டா குளோரோ சொல்லியாச்சு, இந்த ட்ரைக்ளோரோமீத்தைல் சொல்லியாச்சு. ஃபைனலி நமக்கு இருக்கவங்க இவங்க மட்டும்தான். இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன். அப்ப 3 கார்பன் மீன்ஸ் மெத்து, எத்து, ப்ரோப். எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப எண்ட் வித் ஏன். அப்ப என்ன பண்ணி வரும்? ப்ரோபேன். இதான் நேம். பாருங்க, 2 ட்ரைக்ளோரோமீத்தைல் 1 1 2 3 3 3 ஹெப்டா குளோரோப்ரோபேன். இவங்களுடைய நேம். டவுட் இருக்கா? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மேல செகண்ட் காம்பவுண்ட் அந்த பக்கம் எழுதிருக்கேன். சரி, இந்த காம்பவுண்ட்ல பாருங்க CH டபுள் பாண்ட் C இருக்கு. சரி, அதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுவோமா? CH டபுள் பாண்ட் C, அது கூட ஒரு Cl இருக்கு. ஓகே, Cl இந்த பிராக்கெட்ல போட்டுட்டா என்னன்னா, இந்த காம்பவுண்ட் இது கூட தான் இருக்கு. தென் இந்த காம்பவுண்ட் இதே கார்பனோட தான் இருக்கு லிங்க்ல. அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? இந்த C6H4. அப்ப C6H4னா டெஃபினட்டா பென்சீன் ரிங் 6 கார்பன். ஓகேங்களா? எப்படி பென்சீன் ரிங் போடுவோம்? C6H4 இது C6H5 க்கு ஈக்குவலன்ட்மா. ஒரு பென்சீன் ரிங்ல 1 செகண்ட் லேட் ஆகுது. ஒரு பென்சீன் ரிங்ல இப்படி ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது என்னவா மாறும்? C6H6ல இருந்து C6H5 மாறிடும். அப்ப this is for C6H5. இப்ப இந்த C6H5ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? C6H4 ஆமா. அப்ப அயோடின், அந்த அயோடின் P மீன்ஸ் என்ன? this is மீன்ஸ் பாரா பொசிஷன்ல இருக்கான். அப்ப அந்த அயோடின் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. அப்ப இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா அயோடின் போட்டேன். அப்ப இது இப்போ ஈக்குவலன்ட் டு C6H4 வந்துருச்சு. அதுல அயோடின் வந்துருச்சு, அந்த காம்பவுண்ட் வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா? இது எப்படின்னு C6H4 மீன்ஸ் என்னன்னு புரியுதாப்பா? Yes, sir. ஓகே, ஒரே செகண்ட் இதை ரப் பண்ணிக்கலாம். C6H4 சரி போதும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன இருக்குப்பா? இந்த CH கார்பனோட CH3 இருக்கு. ஒரே செகண்ட் எரேசர். கொஞ்சம் இன்னைக்கு நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. ஒரு செகண்ட் தான். அப்ப எடுத்த எரேசர்ல தான் இருக்கு. அப்படியே ஒரு செகண்ட். கொஞ்சம் நெட் இன்னைக்கு ஸ்லோவா இருக்கும். ஒரே செகண்ட் நான் போடுறேன். வெயிட்.
கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே எழுதிக்கலாம் தனியாக, இல்லை இதே இல்லை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே என்ன போட்டோம்? சி சிங்கிள் பாண்ட் சிஎல் டபுள் பாண்ட் சிஹெச். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல என்ன வந்திருக்குமா, மேல CH3 ஆஃப் த்ரைஸா. அப்போ இந்த கார்பனோட நமக்கு என்ன இருக்கு? CH. அந்த கார்பன்ல ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, இருக்கட்டும். தென் அடுத்து அந்த கார்பன் கூட CH3 இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர், கிளியர் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டீங்களாலே டெஃபினட்டா என்ன ஆயிடும்? ஈஸியா பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஈஸி. நம்பர் 1 எங்க கொடுக்கலாம்? குளோரின் சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் தான். 1 கார்பன், 2 3 4 லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் 3,3ல யார் இருக்கா? மெத்தில் இருக்காங்க. டைமெத்தில் சொல்ல போறோம். சரி, அதுக்கு முன்னாடி 1ல யார் இருக்காங்க? குளோரின் இருக்காங்க. அப்ப குளோரின் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆல்பாபெட்ல அதான் ஃபர்ஸ்ட் வராங்க. 1 குளோரோ சொல்லியாச்சு. சரி, அடுத்து 1ல இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த பக்கம் பென்சீன் ரிங். அப்போ இங்க கார்பன் நம்பர் 1 2 3 4 5 6. அப்ப பிராக்கெட் ஓபன் பண்ணி 1 குளோரோ, அதே 1ல பாருமா, அதே 1ல யார்ப்பா இருக்கா? அதே 1ல யார் இருக்கா? 4 அயோடோ. ஓகேங்களா? 4ல அயோடோ, 4 அயோடோ. ஓகே, 4 அயோடோ. இந்த குரூப் முன்னாடி என்ன இருக்கும்? ஃபினைல் C6H5 இருந்திருக்கும். அப்போ ஃபினைல் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அப்ப இதை முடிச்சாச்சு. கீழே இருக்கக்கூடிய ரிங்கு, அதுல இருக்கக்கூடிய பாராபொசிஷன்ல அயோடின் எல்லாம் முடிச்சாச்சு. குளோரின் முடிச்சாச்சு. மீதி இங்க யாருக்கா? 3,3 டைமீத்தைல். கரெக்டாப்பா? 3,3 டைமீத்தைல். சரி, டைமீத்தைல் முடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஃபைனலி பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 கார்பன். 4 கார்பன் இருந்தா என்ன வரும்? பியூட். வெரி குட். ஆனா RR சிங்கிள் பாண்ட் இருந்தா பியூட்டேன் எழுதிக்கலாம். பட் என்ன, ஃபர்ஸ்ட் கார்பன் ஹேவிங் 1 டபுள் பாண்ட், சோ தட் 1 ஈன். அவ்வளவுதான்ப்பா. இப்போ 1 குளோரோ, 1 4 அயோடோஃபினைல், 3,3 டைமீத்தைல், பியூட், 1 ஈன் அப்படிங்கறது அந்த காம்பவுண்டோட நேம். ஓகே, டவுட் இருக்கா? ரெண்டு ஸ்ட்ரக்சர்லயும் இது டவுட் இல்லையே. சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஏன்னா யூபேக்ல ஓட்ட வேணாம், டைம் ஆயிடும். சரி, தென் நெக்ஸ்ட் we go for isomerism. Isomerism நான் ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? What is isomerism? The compound having same molecular formula but only different in physical and chemical properties. That phenomena is known as isomerism அப்படின்னு சொல்லுவோம். For the compound having same molecular formula சேமா இருக்கும். Physical property and chemical property changes ஆயிருந்தா அவங்க ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஐசோமரிசம்ல ரெண்டு டைப் ஆஃப் ஐசோமரிசம் பார்த்திருக்கோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், another one is ஸ்டீரியோ ஐசோமரிசம். What is structural isomerism? The compound having same molecular formula but they are only different in structures. அது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். அதுல செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம், ஃபங்க்ஷன் குரூப் ஐசோமரிசம், டாட்டாமரிசம், மெட்டாமரிசம்லாம் பார்த்தோம். தென் அடுத்து ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா the compound having same molecular formula but they are only differ in 3-dimensional spatial arrangements அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல தான் 2 type of isomerism. One is optical isomerism, another one is trans isomerism, அதாவது geometrical isomerism அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம அதெல்லாம் பேச போறதுல இங்க ஜஸ்ட் நம்ம chain isomerism and position isomerism தான். So what is chain isomerism? The compound having same molecular formula but they are only different carbon chain. அவ்வளவுதான், carbon skeleton. The skeleton of the carbon will be differ means they are chain isomers அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா அப்படியே கதை தான், நம்ம 11th நிறைய பார்த்துட்டோம். CH2Br இது ஒன்று எடுத்துக்கலாம்ப்பா. அதே CH3 அண்ட் ஆல்சோ CH2Br. பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்கப்பா. 1 2 3 4 கார்பன். ஹைட்ரஜன் பாருங்க 3 5 7 9. அப்ப H9Br மாலிகுலர் ஃபார்முலா. C4H9Br. இந்த பக்கம் C4Ha 3 4 7 9. இங்கேயும் here also Br. C4H9Br. So both have same molecular formula but only they are differ in carbon skeletal. Yes sir, because இவங்க லீனியரா இருக்காங்க, இவங்க branched chainல இருக்காங்க. இவங்க நேம் என்ன? N சொல்லுங்க. R1 இது ஒண்ணு மெத்தில் சாரி பியூட்டைல் குரோமைட் அல்லது 1 2 3 கொடுத்தீங்கன்னா 1 ப்ரோமோ
பியூட்டேன். இவங்க 1 2 3 என்னப்பா வரும்? 1 புரோமோ 1 bromo 2 methyl propane 2 மீத்தைல் propane propane ப்ரோபேன். வெரி குட், ப்ரோபேன். எனக்கு பியூட்டேன் மாதிரி கேட்டது. சரி, அவ்வளவுதான். ஸோ இது செயின் ஐசோமர்சம். தென் வி கோ ஃபார் பொசிஷன் ஐசோமர்சம். பொசிஷன் ஐசோமர்சம் the compound having same molecular formula but only they are different in position of the functional group attached என்ன இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று 1 bromo 2 bromo அப்படி எழுதிட்டு போயிடலாம். CH2 CH2 Br, then CH3 CH Br and also CH3. இது என்ன பார்க்கணும்? 1 bromo, இங்க 2 bromo. 1 bromo propane, இங்க பா என்னப்பா? 2 bromo propane. கரெக்டாங்களா? yes sir இங்கேயும் பாருங்க C3H7 Br, இங்கேயும் C3H7 Br, but only they are different in position of the functional group attached. இங்க position of the halogen attached. அவ்வளவுதான்ப்பா. ஓகே, சரி. அடுத்து இதெல்லாம் ஈஸி தான், சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு போகும்னு நினைக்கிறேன் இந்த லெசனே. ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட முடிஞ்சளவுக்கு அதுதான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். தென் நேச்சர் ஆஃப் லாஸ்ட் டாபிக். இதில் நேச்சர் ஆஃப் CX பாண்ட். நேச்சர் ஆஃப் CX பாண்ட். ஸோ CX பாண்ட் நேச்சர் என்னவா இருக்கும்? கார்பன் X பாண்ட் நேச்சர் எப்படி இருக்கும்? நேச்சர் ஆஃப் CX பாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கார்பன் X பாண்ட் நார்மலி இப்படி எடுத்துக்கோங்கம்மா. கார்பன் இருக்காங்க, ஸோ வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் the electronegativity of halogen is greater than that of carbon அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டரா இருக்கனால ஹாலஜன் என்ன பண்ணும்? the electrons of carbon எடுத்துட்டு போகும். அப்போ என்ன கிடைக்கும்பா? C plus and X minus, அதாவது டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ். ஓகேங்களா? ஹாலஜன் takes the electrons of carbon, it attain delta minus charge. ஓகேவா? மைனஸ் சார்ஜ் because of more electronegativity of halogen. ஓகேங்களா? அப்போ the electronegativity of halogen is greater than that of the carbon atom. அப்போ due to the shared pair of electrons of the CX bond cleave, அப்போ cleave ஆகக்கூடிய bond நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கும்? ஹாலஜனுக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் இருந்தா கார்போ கேட்டயான் என்ன ஃபார்ம் ஆகும்பா? கார்போ கேட்டயான் ஃபார்ம் ஆவாங்க. ஓகேங்களா? கார்போ கேட்டயான் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இதெல்லாம் நார்மலி நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3F and then CH3Cl, then CH3Br and also CH3 iodine. இந்த மாதிரி we takes 4 kind of haloalkanes. One is fluoromethane, chloromethane, bromomethane and iodomethane. Bond length என்னமாகும்? Bond length இதுக்கு யாருக்கு greater bond length compare than others இருப்பாங்க? இப்போ which one having larger bond length? Iodine. Yeah, because of larger size. The size of the iodine increases, the radius, atomic radius என்னாகும்? Increases. So that bond length also increases. இப்போ 139 உங்களுக்கு ஏன்னா smaller size of fluorine. Then அடுத்து 178, 193 and 214 அப்படின்னு இருக்கும். குளோர் அயோடோமீத்தேனுக்கு bond length greater-ஆ இருக்கும். அப்போ greater the bond length, the nature of CX bond இருக்கு இல்லையா? the CX bond enthalpy என்னவா இருக்கும்? bond energy or bond dissociation energies or bond dissociation enthalpy or bond energy அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம் இல்லையா? bond energies என்ன ஆகும் பாருங்க, greater the bond length. அப்போ ஒரு கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இப்படி வச்சுக்கோங்க, அண்ட் கார்பனுக்கும் அயோடினுக்கும் இப்படி வச்சுக்கோங்க. bond length அயோடினுக்கு greater. இப்போ bond energy means என்ன? bond energyல ரெண்டு டைப் ஆஃப் bond energy. one is bond dissociation energy, another one is bond formation energy. அப்ப இங்க நமக்கு bond dissociation energy தான் பேசுறோம். அப்போ bond dissociation energy என்ன? the energy required to break the one covalent bond. ஓகேங்களா? இங்க any one of the bond break பண்ண போறோம். இங்க CX bond தான் clear பண்ண போறோம். அப்போ CX means C halogen bond தான் clear பண்ண போறோம். அப்போ இங்க larger the distance, bond energy less.
இங்க lesser the distance bond energy greater because of effective nuclear charge increases in CF compared than CI. So அப்ப இங்க இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ்டா இருக்கனால we need more energy to break the CF bond. But compared than CF bond, we need minimum amount of energy required to break the CI bond because of the bond length increases, bond energy decreases. ஓகேங்களா? அப்போ இங்க யாருக்கு bond energy greater ஆகுனா இவங்களுக்கு 452 and 351 and 293 இவங்களுக்கு 234 only needed. பாருங்க bond distance அதிகம் ஆனா bond energy less. அப்போ bond length is always inversely proportional to bond energy. நம்ம chemical bondingல நடத்திருக்கோம். என்னென்ன நடத்திருக்கோம்? bond order increases or bond order directly proportional to bond energy, and bond energy is bond order also என்னவா இருக்கும்? ஸ்டெபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்போ இட் ஒன்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் லென்த்னு படிச்சிருப்போம். பாண்ட் ஆர்டர், பாண்ட் எனர்ஜி, ஸ்டெபிலிட்டி ஆல் ஆர் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ இவங்க மூணு பேருமே எதுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க? பாண்ட் லென்த்துக்கு. வெதர் பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ், பாண்ட் ஆர்டர் டிக்ரீசஸ், இதெல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங்லேயே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது புரியுதா? இந்த பாண்ட் எனர்ஜி எதுல சார் அப்படின்னா கிலோ ஜூல் பர் மோல்ல. ஓகே, புரியுதாமா? இது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. பாண்ட் லென்த் ஆர்டர், பாண்ட் எனர்ஜி ஆர்டர், இந்த மாதிரி நீட் ஜெய் எல்லாம் கேட்கலாம். ஓகே, இவ்வளவுதான்ப்பா இப்போதைக்கு நம்ம பார்க்கறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் we go for preparations of யாரு ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் ஐயூபேக் நேம் நீங்க சொல்றீங்களா? பார்க்கலாம். இது சிம்பிள் காம்பவுண்ட் தான், சும்மா இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் கொஷின் தான். CH2 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 CH3, மேபி இங்க ஒரு CH2, ஒரு I அண்ட் ஆல்சோ இங்க ஒரு Cl. இதுக்கு நேம் சொல்லுங்களேன், டக்குன்னு சொல்லணும். வெரி சிம்பிள் கொஸ்டின்மா, நீங்க ஒரே பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பார்க்க தான் பெருசா தெரியுது. இதே CH2 ஆஃப் 5 டைம்ஸ் கொடுத்துருவாங்க, என்ன வரும்? ஓகே, அது ஓகே. பட் அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே. பாருங்க, ஒன் ஐயோட ஓகே. சரி, வேற ஏதாவது சான்சஸே இல்லையா? இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதானே. கார்பன் நம்பர் 1 சூப்பர், நீங்க சூஸ் பண்ணீங்க. 2 3 4 5 6 7 8ன்னு வந்துருச்சுமா, வெரி குட். இப்போ இங்க என்னப்பா வரும்? மேபி இந்த ரிங்குக்கு உள்ள வைக்கலாமா நேம்? லாஸ்டா ஒன்று பார்த்தோம்ல அந்த மாதிரி. 1 2 3 4 5 5 அண்ட் ஆல்சோ 6. சொல்லுங்க பாப்போம். செகண்ட் கார்பன் ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இது செகண்ட் கார்பன். ஓகேவா? 2 குளோரோபென்சீன் 2 குளோரோ, வெரி குட். 2ல இங்க 2 பொசிஷன் பார்க்கணும். 2 குளோரோ ஃபினைல், நாட் பென்சீன். இங்க பாருங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, பென்சீனுக்கு ஃபினைலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன். C6H6 பென்சீன். இந்த இடத்துல எல்லா ஆல் 6 கார்பன் ஹேவிங் CH 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 அப்படின்னு இருக்குமா, CH. இப்போ இதுல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன், அப்போ என்ன ஆகும்? இங்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன், அப்போ C6H5. அப்ப அந்த ரிமூவ் பண்றதை நான் இப்படி எழுதுறேன். ஓகேவா? இப்படி எழுதிடுறேன். இப்படி எதனா டொலின்னு கூட சொல்லலாம், பட் நம்ம இங்க டொலின்னு போக வேண்டாம். அந்த ரிமூவ் பண்ண பிளேஸ் இந்த ஹைட்ரஜன் இருந்தது, இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா it will be converted into C6H5 phenyl, not benzyl. Benzyl means என்னன்னா, பென்சீன் ரிங்ல CH2 இருக்கணும், this is for benzyl. so இதே benzo means என்னன்னா CO இருக்கணும், benzo. C மட்டும் இருந்தா பென்சால் அப்படின்னு போகும். ஓகேவா? இது பென்சோ. இங்க ஒரு Cl போட்டா பென்சாயில் அப்படின்னு வரும். இங்க ஒரு Cl போட்டீங்கன்னா பென்சைல். பாருங்களேன், எழுதலாம் பென்சாயில் குளோரைடு. ஓகேவா? பென்சாயில் குளோரைடு, இது பேரு பென்சாயில் குளோரைடு. இது பென்சைல் குளோரைடு, பென்சைல் பென்சால்டிகைடு அப்படின்னு வரும் இல்லையா, பென்சைல் குளோரைடு. ஓகேங்களா? சோ இங்க பென்சீன்ல ரிமூவல் ஆஃப் ஒன் ஹைட்ரஜனால ஃபினைல், நாட் பென்சைல். ஓகே,
சோ இப்போ இது என்ன வரும் ஃபினைல் ஃபினைல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரிங்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் சொல்லியாச்சு அந்த ரிங் செகண்ட் கார்பன்ல இருக்கனால 2 சொல்லியாச்சு முன்னாடி அப்ப 2 குளோரோ ஃபினைல் தென் நெக்ஸ்ட் அப்படியே சொல்ல வேண்டியதான் 1 அயோடோ மெத்து எத்து ப்ரோப்பு பியூட்டு பென்ட் ஹிக்ஸ் ஹெப்ட் ஆக்ட் அப்ப ஆக்டா ஆக்டா ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் ஆக்டேன் ஓகேவா 2 குளோரோஃபினைல் 1 அயோடோ ஆக்டேன் கரெக்டாப்பா சரி கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுங்க வந்துடும் நம்மளா சொல்லி சொல்லி பாக்குறதா சரி நெக்ஸ்ட் பா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இங்க இருந்தா ஆல்மோஸ்ட் சொல்ல போனா இங்க இருந்தா லெசன் ஸ்டார்ட் ஆகுது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரின்ஸ் டெஃபினட்டா 4 கிளாஸ் எடுத்துப்போம்பா ஓகேவா மினிமம் 4 கிளாஸஸ் மேக்ஸிமம் 5 கிளாஸஸ் இந்த லெசன் முடிஞ்சிடும் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் என்னாச்சு சரி லோட் ஆகுது இன்னைக்கு என்னவோ ரொம்ப ஸ்லோவா இருக்கு நெட் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அந்த ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரின்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரின்ஸ் சரிமா ஃபர்ஸ்ட் ஒன் எங்க இருந்து ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம் ஃப்ரம் ஆல்கீன்ஸ் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் கிளாஸ்ல எடுத்துட்டாங்க நீங்க இந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாப்பா ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்கீன்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரி இருக்கட்டும் நம்ம புக் வைஸ் போய்டுவோம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால் சரி என்ன சார் ஆல்கஹால்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஆல்கஹால்ஸ் மீன்ஸ் ROH சூஸ் பண்ணுங்க ROH சேம் ஒரே கலர்ல எழுதிடலாம் இன்னைக்கு அதான் பெட்டர் சரி ROH ஆல்கஹால் this is for alcohol ஓகேங்களா ஆல்கஹால் சரி இப்போ ஆல்கஹால் எடுத்து நான் ஒரு ஹாலஜன் ஆசிட் போடுறேன்ப்பா ஹாலஜன் ஆசிட் மீன்ஸ் எனி ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைட்ரோபுரோமிக் ஆசிட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹாலஜன் ஆசிட்ஸ் வரும் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் எடுத்து யார் கூட ஆக்ஷன்ஸ் பண்றோம் ஹாலஜன் ஆசிட்ஸ் கூட அப்போ இது ஹாலஜன் ஆசிட் ஹாலஜன் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்னு சொல்லுவோம் அதான் ஹாலஜன் ஆசிட்ஸ் எல்லாமே சேம் தான் ஓகேங்களா ஹாலஜன் ஆசிட் என்ன கிடைக்குமா ரொம்ப சிம்பிள் இது H பிளஸ் X மைனஸ் இது OH மைனஸ் R பிளஸ் இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிடுவாங்களா H2O இந்த R பிளஸ் X மைனஸ் எடுத்துட்டாங்கன்னா RX பாருங்க ஹாலோ அல்கேன் ஈஸியா ஹாலோ அல்கேன் வந்துருச்சா வாட்டர் வெளியில போயிட்டு ஓகேங்களா சரி இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் CH3 CH2OH CH3 CH2OH plus HCl gas இந்த இடத்துல ஒரு நீட் கொஸ்டின் மாதிரி இருக்குமா நான் என்னன்னு சொல்றேன் HCl gas யூஸ் பண்றோம் so in presence of anhydrous zinc chloride இந்த reagents தான் கீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே ரியேஜன்ஸ் தான் கீ ஒரு ரியேஜென்ட் வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சொல்லிடலாம் ஒரு ரியேஜென்ட் வச்சு வாட் கைண்ட் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் மெக்கானிசம் என்னன்னு சொல்லிடலாம் ஸோ நேச்சர் ஆஃப் தி ரியேஜென்ட் ஒன்லி வி கேன் ஈஸிலி டிசைட் டு வாட் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிட முடியும் ஸோ இது எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் இப்போ எத்தனால் when ethanol is treated with a hydrochloric acid in gaseous form in presence of anhydrous zinc chloride உங்களுக்கு என்ன நடக்கும் சரி மேலே எழுதிட்டேனே அதே தான் நடக்கும் இந்த OH இந்த H தூக்கிட்டு H2O போயிடும் ஓகேவா மீதி யாருக்கா CH3 CH2Cl குளோரோபென்சீன் குளோரோ ஈத்தேன் ஓகேவா குளோரோ ஈத்தேன் வந்துருச்சா எத்தில் குளோரைடு காமன் நேம் சொன்னா எத்தில்
குளோரைடு. ஓகேவா? இயூபேக் நேம்லயே நம்ம படிச்சுப்போம் இந்த லெசன் ஃபுல்லா. குளோரோ ஈத்தேன். சரி, சேம் அதே இங்க CH3 C CH3 and also HCOH. Again HCl in the form of gaseous state. Anhydrous zinc chloride, anhydrous ZnCl2. இங்க என்ன நடக்கும்? அகைன் இந்த OH என்ன பண்ணும்? ஆல்கஹால் இந்த H தூக்கிட்டு H2O போயிடும். மீதி இருக்க பாருங்களேன், CH3 CH3 and also HCl வந்துட்டாங்களா? அப்ப என்ன கிடைக்குப்பா? ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஓகேவா? கரெக்டா? சரி, என்ன சார் இங்க இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னா, HCl கேஸ், அதாவது ஹாலஜன் ஆசிட் கேசியஸ் ஃபார்ம்லயும் அன்ஹைட்ரஸ் ZnCl2 நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் தான்னா க்ரூஸ் ப்ராசஸ். க்ரூஸ் ப்ராசஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். க்ரூஸ் GROOVES. ஓகேங்களா? க்ரூஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதே கான்சன்ட்ரேட்டட் HCl பிளஸ் anhydrous zinc chloride, இது நிறைய இடங்கள்ல நம்ம படிக்க போறோம். anhydrous zinc chloride அப்படின்னாலே அது லூகாஸ் ரியேஜன். என்ன டைப் ஆஃப் லூகாஸ் ரியேஜன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்கு. லூகாஸ் ரியேஜன், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் தான் பார்க்கலாம், போக போக பார்க்கலாம் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்ல. சரி, இப்போ லூகாஸ் ரியேஜனுக்கும் க்ரூஸ் ப்ராசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. கேசியஸ் ஃபார்ம்ல ஹாலஜன் ஆசிட்ஸ் எடுத்துப்பீங்க. இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கேசியஸ் ஃபார்ம். ஓகேங்களா? ஹைட்ரோகுளோரிக் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமே, ஆசிட்னு வேணாம். ஹைட்ரோகுளோரிக் கேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் anhydrous zinc chloride means க்ரூஸ் ப்ராசஸ். சரி, இங்க இன்னொன்னு இருக்கு. இது பிரைமரி ஆல்கஹால் 1 டிகிரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால். ஓகேங்களா? அப்போ பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து நீங்க ஹாலோஅல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் நேம் என்ன? HCl கேஸ் அண்ட் anhydrous zinc chloride யூஸ் பண்ணும்போது க்ரூஸ் ப்ராசஸ். இன் கேஸ் ஆஃப் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் நான் யூஸ் பண்றேன் சார். இப்போ 1 கார்பன் which is surrounded by 3 alkyl groups, இங்க 3 methyl groupனா பியூட்டனால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெர்ஷியரி ஆல்கஹால், அது என்னவோ பியூட்டனால், டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். நமக்கு தேவை டெர்ஷியரி ஆல்கஹால். சரி, இப்ப டெர்ஷியரி ஆல்கஹால் நீங்க எடுத்துக்கும் போது நீங்க என்ன தேவைப்படாதுன்னா anhydrous zinc chloride தேவைப்படாது. Why sir அப்படின்னு கேட்டா, tertiary alcohols are very reactive with concentrated HCl. நீங்க HCl போட்ட உடனே it immediately gives haloalkanes கொடுத்துரும். No need to take anhydrous zinc chloride. ஸோ அப்போ பாருங்க, கான்சன்ட்ரேட்டட் HCl போட்டு நார்மலா ரூம் டெம்பரேச்சர்லயே உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா CH3 CH3 இந்த OH as usual என்ன பண்ணும்? இந்த H தூக்கிட்டு போயிடும், இந்த Cl வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்குதுப்பா? டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைடு. ஐயூபேக் நேம் சொன்னீங்கன்னா என்ன வரும்? 2-chloro 2-methyl propene அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகேவா? So absence of zinc chloride, tertiary alcohols is directly or fast, very reactive with concentrated HCl. இங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மேல எல்லாம் HCl gas, HCl gas. So அங்க பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா தான் நமக்கு anhydrous zinc chloride தேவைப்படுது. அந்த ப்ராசஸ் தான் க்ரூஸ் ப்ராசஸ். டெர்ஷியரி ஆல்கஹாலுக்கு anhydrous zinc chloride தேவைப்படல. ஸோ தட் அந்த ப்ராசஸ் என்ன? நார்மல் ப்ராசஸ் தான். HCl யூஸ் பண்ண உடனே, கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் யூஸ் பண்ண உடனே இமீடியட்லி இட் கிவ்ஸ் ஹாலோஅல்கேன்ஸ். ஓகேவாமா? இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2-3 இது மட்டும் முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சா? சரி, முடிச்சிடலாம். CH3 அண்ட் CH2OH கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஆர்கானிக் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, எத்தனால் வித் HBr இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்றீங்க. வாட் வில் ஹேப்பன்?
Bromo alkene form ஆகுமா? So alcohols are heating with HBr. எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? 48% HBr இவங்களோட யூஸ் பண்றோம். டைரக்டா நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஹாலஜன் ஆசிட்னால என்ன ஆகும்? H2O போகும். இங்க Br வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். CH3 CH2 Br. இன்னொரு விஷயம், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்னாலே டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். whenever we use concentrated sulfuric acid in organic reaction, it immediately eliminates water. ஓகேங்களா? ஸோ ரோல் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மேக்ஸிமம் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? தி ஆக்ட் ஆஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேங்களா? அப்போ வாட்டரை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது புரியுதா? சரி. இன் கேஸ் ஆஃப் நான் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன், என்கிட்ட ஹைட்ரஜன் புரோமைடோ ஹைட்ரஜன் சிஎலோ ஹைட்ரஜன் குளோரைடோ இல்லை சார், என்கிட்ட கேபிஆர் மாதிரியான சால்ட் இருக்கு சார், அப்போ நான் என்ன யூஸ் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி யூஸ் பண்ணலாம். பாருங்க, கேபிஆர் யூஸ் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4 போட்டு ஹீட் பண்றேன். ஹீட் பண்ண என்ன நடக்கும்? அகெயின் என்ன ஆகும்? KOH ரிமூவ் ஆகும். ஆனா இங்க கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. நம்ம டைரக்டா எழுதிடலாம் இங்க KOH போகணும். ஆனா இங்க அந்த ரோல் ஆஃப் H2SO4 வாட்டர் ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் இங்க H இல்ல, K தான் இருக்கு. அப்ப என்ன சார் போகும் அப்படின்னு கேட்டா, இங்க இது டிசோசியேட் ஆகும். எப்படி டிசோசியேட் ஆகும்? H பிளஸ் HSO4 மைனஸ். ஓகேங்களா? இங்க K பிளஸ் Br மைனஸ், இங்க CH3 CH2 பிளஸ் OH மைனஸ். இதெல்லாம் இப்படி எழுதிட்டீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி போகும். பாருங்க, K HSO4 தூக்கிட்டு KHSO4 போகும், பொட்டாசியம் பைசல்ஃபேட். சரி, தென் நெக்ஸ்ட் இந்த OH வாட்டர் தானே ரிமூவ் ஆகணும். இங்க பாருங்க, H பிளஸ் தூக்கிட்டு அப்படியே H2O போகும். இந்த பக்கம் CH3 CH2 பிளஸ் இருக்கு, இந்த பக்கம் Br இருக்கு, புரோமோ ஈத்தேன். அகைன் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பாருங்க, புரோமோ ஈத்தேன். கரெக்டாமா? புரியலன்னா கேளுங்க மறுபடியும். சரி, அதே போல நெக்ஸ்ட் CH3 CH2OH இன் கேஸ் ஆஃப் H யூஸ் பண்றேன் சார், போட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்றேன், ரிஃப்ளெக்ஸ் கண்டென்சர்ல எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும்? அகைன் உங்களுக்கு அயோடோ ஈத்தேன் தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எழுதிடலாம். H2O CH3 CH2 அயோடின். ஓகேவா? அயோடோ ஈத்தேன். நம்ம எல்லாத்துக்கும் நேம் எழுதணும். ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ல எல்லா இடத்துலயும் நேம் எழுதணும். சரி, இங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு எவ்வளோனா 57%. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரியாக்ஷன், இதோட கிளாஸ் முடிப்போம். அகைன் எத்தனால், இது எல்லாமே ஆல்கஹால் டு ஹாலோல்கேன்ஸ் தான். எத்தனால் வித் KI in presence of H3PO4 என்னப்பா பேரு? பாஸ்பாரிக் ஆசிடா? பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். வாட் வில் ஹேப்பன்? முன்னாடி பார்த்துட்டோம் அதெல்லாம். சேம் அதே போலதான். இது எப்படி பிரியும்? இது ட்ரைபேசிக் ஆசிட், அப்ப H பிளஸ் H2PO4 மைனஸ், இது K பிளஸ் I மைனஸ், இது OH மைனஸ் பிளஸ். இப்ப இந்த CH3 பிளஸ் எதை தூக்கிட்டு போவோம்? இந்த அயோடின் மைனஸ் தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டோம். CH3 CH2 அயோடின், அயோடோ ஈத்தேன் பிளஸ். அடுத்து இந்த KH2PO4 மைனஸ் எடுத்துட்டு போட்டோம், அப்போ KH2PO4. அடுத்து H பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து வாட்டர். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ். அடுத்து பாஸ்பாரிக் ஹாலைட், பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ்ல இருந்து இருக்கு, தயோனைல் குளோரைட்ல இருக்கு, ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இருந்து இருக்கு. அதனாலதான் நீங்க சொன்ன அல்கேன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ் ஃபுல்லாவே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன் ஹாலோரின்ஸ் தான் போகும். அடுத்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபின்கல்ஸ்டீன் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ், போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்குமா. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் தான் நம்ம இன்னைக்கு ஏதாவது பார்த்ததுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ இந்த இடம் பார்த்து வச்சுக்கோங்க. க்ரூஸ் ப்ராசஸ், லூகாஸ் ரியேஜன், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் போட்டிங்கன்னா லூகாஸ் ரியேஜன். ஏன்னா லூகாஸ் ரியேஜன்லாம் போக போக பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். தென் அடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஐயூபேக் நாமன்கிளேச்சர் பார்த்துருக்கோம். ஐயூபேக் நாமன்கிளேச்சர் போகல, ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே நிறைய ஐயூபேக் நாமன்கிளேச்சர் பார்த்துட்டோம்.
ஸோ புக்கில் இருக்கக்கூடிய இன்டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். நீங்கள் புக்கை வச்சு பாருங்க, ஒரு வெதர் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தா கூட ஐயூபேக் நேம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஐசோமரிசம், நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா? டவுட் இருக்கா? ஓகேம்மா, எனக்கு ஒரு 4 டேஸ்க்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு கொஞ்சம் ஊருக்கு தான் வரேன். ஸோ அதனால மண்டேலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.